வா அருணாச்சலம், நீ இங்கதான் வருவேன்னு எனக்கு தெரியும். சீமானே தம்ப்நெயில பார்த்த உடனே கிளிக் பண்ணி வந்திருப்பியே. கவலைப்படாது, இந்த வீடியோலயும் முழுக்க முழுக்க சீமானன் தான். வீடியோலயும் சீமானன் வச்சுதான் நம்ம என்டர்டைன் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சேலத்துல ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல நம்ம சைமானன் நைட்டு ஃபுல்லா குடிச்சு தீத்துட்டு 64,000 ரூபாய்க்கு பில் வச்சுட்டு அந்த பில்ல கட்டாமலே ஓடி போயிட்டாராம். நான் சொல்லலப்பா, ஒருத்தர் சொல்றாரு, அதை கேளுங்க. சேலத்திலிருந்து விலகி இருக்கிறாரு. ஏன் விலகினார், என்ன காரணம்? அண்மையிலே சீமான் சேலத்துக்கு சென்றார் அல்லவா? அங்கே நடந்த சம்பவங்கள் என்ன? ஒரு நட்சத்திர விடுதியில் அறை எடுத்து தங்க வைத்திருக்கிறார்கள் சீமானை. இரவு முழுக்க குடித்திருக்கிறார் சீமான். 64,500 ரூபாய் குடித்த காசுக்கு மட்டுமே பில் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை. அந்த மாவட்ட நிர்வாகத்தால் அந்த செலவை ஏற்க முடியவில்லை. எவ்வளவு சார் செலவு இருப்பாங்க? ஒரு நைட்டுக்கு 64,500 ரூபாய்க்கு குடிப்பாங்களா? எப்படி சார் குடிக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. போன இடத்துல கட்சிக்காரங்களை துன்புறுத்தி பாட்டில் வாங்கி கொடுக்க சொல்லி, அங்க ஹோட்டல்ல இருக்கிறவங்க பார்ல இருந்து பாட்டில் எடுத்துட்டு வர சொல்லி 10-15 பாட்டில பேக்ல வச்சு எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சு குடிக்கிறதுக்கு பேரு தலைவரா? அப்படி ஒரு குடிகாரனை வைத்துக் கொண்டு இந்த இயக்கத்தை நடத்த முடியுமா? வெறுத்து போய் தான் இந்த இயக்கத்திலிருந்து ஒருவராக வெளியேறுகிறார்கள். எனவே இந்த சேலம் மாவட்டத்தில் இப்படி ஒரு நிலைமை வந்ததற்கு பிறகு சேலம் முழுவதும் இந்த பெயர் கெட்டு குட்டிச்சோராகி போயிருக்கிறது. சேலம் மாவட்டம் முழுமைக்கும் இந்த செய்தி போய் சேர்ந்திருக்கிறது. பில்லே கொடுக்காம காலையில தூங்கி எந்திரிச்சு ஓடிட்டார் சார் இவரு. ஓடியதற்கு பிறகு அந்த ஹோட்டலினுடைய நிர்வாகத்தினர் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது என்கிற செய்தியை சேலத்தில் இருக்கிற முக்கியமானவர்களுக்கெல்லாம் தெரிவித்ததற்கு பிறகு வேறு வழியே இல்லாமல் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் வீட்டில் இருந்து 3 நாட்களுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கொண்டு வந்து 10,000 ரூபாய் 5,000 ரூபாய் அந்த நிர்வாகிகள் கொண்டு வந்து அந்த பில்லை செட்டில் பண்ணிருக்கிறாங்க. அதன் பிறகு இனிமேல் இந்த இயக்கத்தில் இருக்க தேவையில்லை, இவ்வளவு அவமானங்களை சந்தித்த பிறகு இந்த இயக்கத்தில் தொடரக்கூடாது என்று சொல்லி இந்த இயக்கத்தில் இருந்து வெளியேறுகிறார். நம்ம சொன்னா எவன் கேக்குறான்? அவர் உங்க காசையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஜாலியா வாழ்ந்துகிட்டு இருக்காரா? தயவு செஞ்சு போய் கொடுத்து முட்டா பயல்களா இருக்காங்கடா, போய் ஒழுங்கா உழைச்சு உங்க வீட்டுல இருக்க பொண்டாட்டி பிள்ளைங்களை போய் பார்த்து சந்தோஷமா இருங்கடா அப்படின்னு சொன்னா நம்ம கமெண்ட்ல வந்து நம்ம பொண்டாட்டி பிள்ளைகள, நம்ம தாய் தோப்ப எல்லாரையும் கேவலமா கேக்குறானுங்க. உங்க சீமானே சொல்லுவார்ல, நான் உங்களுக்கும் சேர்த்துதாடா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. நாங்க சொல்றோம்டா, நாங்க உங்களுக்கும் சேர்த்துதாடா பேசிக்கிட்டு இருக்கோம் லூசு பயல்களா. இதுலயும் சில தற்கொலை தம்பிகள் இருப்பானுங்க. 64,000 ரூபாய் என்ன, நாங்க 6 லட்சம் ரூபாய்க்கு சீமானே குடிச்சாலும் நாங்க பே பண்ண ரெடியா இருக்கோம், உங்களுக்கு என்ன, எங்க வீட்டு காசு நாங்க கொடுக்கறோம், உனக்கு எங்க வலிக்குது அப்படின்னு கேட்பானுங்க தற்கொலை பசங்க. இப்ப சேலத்துல இருந்தும் நிறைய நிர்வாகிகள் வெளியே போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. 2026 தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி கட்சி மொத்த கூடாரமும் காலி ஆயிரும் போல இருக்கு. கடைசியில சீமானனும் சாட்டையும் இடுமாடம் கார்த்திகும் அப்புறம் வந்து இந்த மாதிரி ஹிமாயன் அண்ணா, இந்த மாதிரி சில பேர் தான் வந்து கட்சியில கடைசியா இருப்பாங்க போல. சீமானனுடைய இந்த செயலுக்கு அவரே ரிப்ளை கொடுக்கறாரு பாருங்க. எல்லாருக்கும் சீனி தண்ணியில தான் சக்கரை தண்ணியில தான் சேனை தொட்டு வைப்பாங்க. எனக்கு எது தொட்டு வச்சாங்க தெரியுமில? சாராயத்துல தொட்டு சேனை தண்ணி வச்சவங்க. அதிபர் அவர்கள் தான் பிறந்ததிலிருந்தே தான் ஒரு மகா குடிகாரன் என்பதை அவரே ஒப்புக்கொண்டார். இவருடைய தாய் தோப்பன் இவருக்கு சின்ன வயசுலயே சரக்கு கொடுத்து வளர்த்திருக்காங்க அப்படின்றத பெருமையாக சொல்றாரு. அதுக்கும் கீழே இருக்கிற நாம் தமிழர் குட்டி தம்பிகள்லாம் வந்து கைத்தட்டி விசில் அடிச்சு ரொம்ப ஜாலியா செலிப்ரேட் பண்றாங்க. எல்லாருக்குமே சீனி தண்ணியில தான் சேனை தொட்ட வைப்பாங்களாம், இவருக்கு மட்டும் சரக்குல தொட்டு வச்சாங்களாம். உருட்டுற உருட்டுக்கு ஒரு அளவு வேணாமா? நடையில பேசும்போது மது அருந்தாதீங்கன்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இரவு வந்து அறையில வந்து தூங்கும்போது மது அருந்தாம தூங்குறது தான் நேர்மை. போராட்டம் செஞ்சாரு, மதுவிலா தமிழகம்னு சொன்னாரு. இதனாலதான் நான் ஒரு கோட்டே போட்டேன். மது ஒழிப்பு மதுத்தடைன்னு பேசின சீமான் இப்ப பப்ளிக்ல குடிச்சிட்டு பேசுறாரு. இப்படி இருக்கிற அவரால நாளைக்கு எப்படி மதுவிலா தமிழகத்தை உருவாக்க முடியும்? சட்டப்பேரவையே ஒழுங்கா இயங்குதாங்கிறது. இதுல ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, இன்னும் நிறைய தம்பிமாருக்கு இவர் ஒரு குடிகாரனே தெரியாது. இவர் ஒரு குடிகாரன்றதே தெரியாம நம்ம சீமானே டாஸ்மாக் எதிராக குரல் கொடுக்கறாரு, மது ஒழிப்புக்கு பேசிட்டு இருக்கிறாரு அப்படி இப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த பதிவை பாருங்க. இந்த பதிவுல ஒரு விஜய் ரசிகர், அவர் பேரு சங்கரவேல் போல, அவர் வந்து என்ன போட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவரு முன்னாடி கோட்டு படத்துக்கு எடுத்த ஸ்கிரீன்ஷாட், அந்த டிக்கெட் ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் எடுத்து போட்டு, இந்த கருமத்தை 2 தடவை நான் உழைச்சி சம்பாதிச்ச காசுல பார்த்தேன், என்னை போல விஜய் ரசிகன் காசுல தான் விஜய்க்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப ஆதங்கப்பட்டு உண்மையான விஜய் ரசிகர் ஒருத்தர் போட்டிருக்காரு. அதுக்கு நாம் தமிழருடைய ஒரு தற்கொலை தம்பி என்ன போட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, டேய் உங்க விஜய் இன்னைக்கு வச்சிருக்க கோடிக்கணக்கான சொத்து மொத்தமும் இது போல பல ரசிகன் பார்த்து போட்ட பிச்சை தாண்டா, அதான் திரள் நிதியா. திரள் நிதிக்கு முதல்ல அர்த்தம் என்னன்னு தெரியுமா? விஜய் அவர்கள் உழைச்சு வேலை செஞ்சு அதுக்கு கிடைச்ச ஊதியத்தை வச்சுதான் அவரு வாழ்ந்துகிட்டு இருக்காரு, அவரு கோடீஸ்வரனா இருக்காரு.
சீமான் அவர்கள் வந்து திரள் நிதி கலெக்ட் பண்ணி அவர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு. திரள் நிதின்றது உழைப்பா? முதல்ல திரள் நிதிய உழைப்புன்ற கேட்டகரிக்குள்ள கொண்டு வர பாக்குறானுங்க பாருங்க இவனுங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் இவனுங்க எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் நல்லா சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதெல்லாம் நாங்க போடுற பிச்சை தான் அப்படின்னு சொல்லுவீங்களா? அவங்க ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க, அந்த சர்வீஸுக்கு நீ பே பண்ற, அது எப்படி நீ போடுற திரள் நிதி பிச்சைன்னு சொல்லுவ? அப்ப நீ சாப்பிட்ட சாப்பாடு என்ன பிச்சையா? அதே மாதிரிதான் ஒரு தியேட்டருக்கு போய் நீ படம் பாக்குற அப்படின்னா அந்த படத்துல வேலை செஞ்ச ஒவ்வொருத்தருமே, நடிகை மட்டும் கிடையாது, ப்ரொடியூசரா இருக்கட்டும், டைரக்டரா இருக்கட்டும், எல்லாரோட உழைப்புமே அங்க இருக்கு. அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் உன்கிட்ட இருந்து வாங்கி அவங்க கிட்ட கொடுப்பாங்க, அதை வச்சு அவங்க வாழ்வாங்க, அவங்க அவங்களுடைய செல்வத்தை பெருக்கிப்பாங்க. இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் கூட புரியாத பைத்தியக்காரங்களை வச்சுட்டு என்ன பண்றது? திரள் நிதின்றது எப்படி உழைப்பாக முடியும்? அவர் என்ன சர்வீஸ் உங்களுக்கு கொடுக்குறாரு, என்ன ப்ரொவைட் பண்றாரு உங்களுக்கு? கட்சி திரள் நிதியில நடத்துறது எந்த தவறும் இல்ல. ஆனா தன்னுடைய சொந்த வாழ்க்கைக்கு அந்த திரள் நிதி காசை பயன்படுத்தி முழுக்க முழுக்க ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்றதுன்றது முட்டாள்தனமா இல்ல? இந்த காசு கொடுக்கறது உங்களுக்கு முட்டாள்தனமா ஃபீல் ஆகல? நீங்க கொடுக்கற எல்லா காசுமே கட்சிக்கு மட்டும்தான் வந்து செலவாயிட்டு இருக்கா? கட்சியுடைய வளர்ச்சிக்கும் கட்சியுடைய கட்டமைப்புக்கும் அதுக்கு மட்டும்தான் செலவாயிட்டு இருக்கா? அதை தாண்டி ₹1 கூட செலவாகிறது இல்லையா? அவருடைய சொந்த வாழ்க்கைக்கு அவர் சொந்தமா சம்பாதிக்கிற பணத்தை வச்சுதான் அவர் சொந்த வாழ்க்கையை வாழணும். சொல்லுங்க பாத்திரலாம், ஒரு தம்பியாவது சொல்லுங்க பாத்திரலாம், அவருடைய சொந்த வாழ்க்கை திறநிதியில இருந்து வாழ்றது கிடையாது அப்படின்னு சொல்லிருங்க பாத்திரலாம். விஜய் அவர்களுக்கு லிமிட்டடான பொலிட்டிக்கல் நாலேஜ் தான் இருக்குன்னு வச்சுப்போம். அப்படியே எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவர்னு யாரும் சொல்ல முடியாது. சரி, லிமிட்டடான பொலிட்டிக்கல் நாலேஜ் தான் இருக்கு, அவரோட வியூஸ் வந்து கொஞ்சம் தான் இருக்கு, அவருடைய பொலிட்டிக்கல் வியூஸ் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளதான் இருக்குன்னே வச்சுப்போமே. ஆனா அட்லீஸ்ட் அவர் வந்து மக்கள் சொல்றது, மக்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு நல்ல ஒரு அப்ரோச் கொடுக்க ட்ரை பண்றாரு. அட்லீஸ்ட் அவர் ஒரு பெட்டர் பொலிட்டீஷியனா வந்து இம்ப்ரூவ் ஆகுவார். ஸ்டார்டிங்ல இப்போ சில தவறுகள் இருக்கு, அவர்கிட்ட வந்து நாலேஜ் இல்ல, அது இல்ல, இது இல்லைன்னு சொன்னாலும் அவரு ஒரு நல்ல பொலிட்டீஷியனா இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கிறாரு. ஆனா அவங்க சீமான் அண்ணன் ஒரு பெட்டர் பொலிட்டீஷியன் சொல்ல முடியுமா? 15 வருஷத்துல வந்து ஒரு நல்ல பொலிட்டீஷியன் பா இவர் அப்படின்னு சொல்ல முடியுமா? திரள் நிதி வாங்கி தன்னோட வயிற்றுல போட்டுக்கிட்டு ஒவ்வொரு இடத்துல இருந்து காசை வாங்கி காசுக்காக வந்து வேட்பாளர்களை எல்லாம் தோக்க விட்டுக்கிட்டு ஆரி அடிவருடியா உட்கார்ந்து இருந்துகிட்டு படிக்காத நீ வந்து ஆடு மாடு மேயின்னு சொல்றது, இதெல்லாம் ஒரு பெட்டர் பொலிட்டீஷியன் சொல்றதுக்கான ஒரு டெபினிஷனா? அடுத்த வீடியோல தன்னுடைய பெத்த மகன் வந்துட்டு விஜயோடைய மாநாட்டுக்கு போனதுக்காக நாம் தமிழர்ல இருக்கிற ஒரு தற்குறி தம்பி பேசுற ஒரு காணொலியை பாருங்க. என் பையன், நான் பெத்த பையன், எனக்கே தெரியாம அந்த விஜயோட மாநாடுக்கு போனான். அன்னையில இருந்து இன்ன வர விஜய் மாநாடு முடிஞ்சு எவ்வளவு நாளாச்சு, ஒரு வார்த்தை நான் என் பிள்ளைகிட்ட பேசல, அவன்கிட்ட நான் பேசல, ஒதுக்கி வச்சிருக்கேன். ஒரு நாள் நீ திருந்து, அன்னைக்கு நீ எனக்கு மகன், உனக்கு அப்ப. என்னைக்கு நீ இந்த நடிகன் பின்னாடி போறையோ, இன உணர்வற்று மானம் இழந்து தன்மானம் மிக்கவன் அல்லாமல் நீ இருக்க, என்னைக்கு நீ தன்மானம் மிக்கவனாக நல்ல பிள்ளையாக இந்த இனத்தினுடைய வலியும் வலிமையும் உணர்றியோ, அன்னைக்கு வாடா, அன்னைக்குதான் நான் உனக்கு அப்பான்ற மாதிரி நான் அவனை ஒதுக்கி வச்சுட்டேனே. என்னென்ன இனத்துக்கு எதிராக எவனாலும் மயிருனே. நன்றி. என்னைக்கு உங்களோட நாங்க இருப்போம். எப்படிப்பட்ட ஒரு தற்குறி பாருங்களேன். விஜய் மாநாட்டுக்கு போனதுக்காக தன்னோட பிள்ளைய ஒதுக்கி வச்சுட்டுன்னு பெருமையா வந்து காணொலி போட்டுட்டு இருக்கிறாரு இந்த ஆளு. நாம் தமிழர் கட்சியில இருக்கிற பாதி பேருமே தன்மானம் இல்லாம தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவரு தன்மானத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு. தன்மானத்தை மட்டுமா இழந்தாங்க, தன்னுடைய பெத்த குழந்தைங்களையுமே இழந்து வாழ்றவங்க நிறைய பேர் இருக்காங்களே. இன்னைக்கு நேத்தைக்கு கூட நம்ம போட்ட வீடியோல ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு, 15 வருஷமா நான் கட்சியில பயணிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னோட இளமை காலமே போச்சு, என்னுடைய குழந்தையும் இறந்து போச்சு இந்த கட்சியில சேர்ந்ததுனால அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. தன்மானத்தையும் இதெல்லாம் பத்தி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. நியாயப்படி பார்க்கணும்னா அந்த பையன் தான் இந்த ஆளத்துக்கு தள்ளி வச்சிருந்திருக்கணும். இந்த கட்சியில போய் இருந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் தான் இவரை தூக்கி தள்ளி வச்சிருந்திருக்கணும். இவரு தூக்கி அந்த பையனை தள்ளி வச்சாராமா. எந்த ஒரு மனிதனுமே தன்னுடைய சாதியை வச்சு அரசியல் பேசினாலோ, மதத்தை வச்சு அரசியல் பேசினாலோ, இல்ல வந்து இந்த மாதிரி மொழியை வச்சு அரசியல் பேசினாலோ, அது வந்து ஒரு தற்காப்பு உணர்ச்சியில இருந்துதான் அந்த மாதிரிப்பட்ட அரசியலை முன்னெடுப்பாங்க. நான் ஒரு குறிப்பிட்ட சாதியை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்றது பிற்போக்குத்தனமான சிந்தனைன்னு நம்ம சொல்றோம். அப்படின்னா நான் இந்த மொழியை சார்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொழி உணர்வு வெறும் மொழி உணர்வாகவும் இன உணர்வாகவும் மட்டுமே இருக்குது அப்படின்னு சொன்னா அதுவும் பிற்போக்குத்தனம் தான். அந்த ஒரு அடையாளத்தை நம்ம அப்படி கேரி பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த அடையாளம் ஒட்டுமொத்த சமூக நீதிக்கான அடையாளமா இருக்கணும். விளிம்பு நிலையில இருக்கிற மக்களுக்கான குரலாக ஒலிக்கும் அடையாளமாக இருந்தால் அது ஓகே.
இப்ப இந்த மாதிரிப்பட்ட மொழி உணர்வோ இன உணர்வோ உரிமை சார்ந்து இயங்குனா பிரச்சனை கிடையாது. இப்போ இந்தியான்ற நாட்டுல அந்த மொழிக்காரங்களுக்கு இருக்கு, எங்களுக்கு இல்ல, ஏன் எங்களை மட்டும் ஒதுக்குறீங்க, இல்லனா அந்த இனத்துக்கு இதை பண்றீங்க, எங்களை மட்டும் ஏன் ஒதுக்குறீங்க, எங்களை ஏன் மிதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அது வந்து சமூக நீதி பார்வையில அந்த மொழியும் இனமும் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு அடையாளமாக பின்பற்றப்படுது அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்லை. ஆனா அது வந்து ஒரு தூய்மைவாதம் பேசுற மாதிரி, இப்ப இந்த சாதியவாதம் சாதி தூய்மைவாதம் பேசுவாங்க இல்லையா, அதெல்லாம் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நான் சாதி வெறி பிடிச்சவங்க கிடையாது, ஆனா சாதி தூய்மைவாதம் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அது கடைசியில எங்க கொண்டு போய் விடும்னா ஆணவ கொலைகளுக்கு வழி வைக்கும். ஏன்னா இந்த சாதியும் இந்த சாதியும் கலக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அது கடைசியில ஒரு சாதியவாதமா மாறும், அங்க பிரச்சனைகள் வெடிக்கும். அதே மாதிரிதான் இனவாதம் பேசுறதும், பிற மொழிக்காரங்க இங்க வரக்கூடாது, பிற மொழி பேசுறவங்க வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த மொழி தூய்மைவாதம் பேசி பேசி பிற இன மக்களையும் பிற மொழி பேசும் ஆட்களையும் வந்து உள்ளார வரவிடாம ஆக்குறது தான் இந்த மொழி தூய்மைவாதம் பேசுற அரசியல். நான் தமிழன் அப்படின்னு சொல்லிக்கிறது நம்ம மொழியில இருக்கிற இந்த சிறப்புகள், நம்மளுடைய தனித்தன்மையான இருக்கிற சிறப்புகளை எல்லாம் நம்ம உணர்ந்து நம்ம பெருமையா ஃபீல் ஆகுறதுல எந்த தவறும் இல்ல. ஆனா பிறமொழி பேசும் மக்களையும் பிற இன மக்களையும் சிறுமைப்படுத்துற மாதிரி நம்மளுடைய எண்ணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அது இந்த மொழி தூய்மைவாதம்ன்ற இடத்துக்குள்ள வரும். அந்த மொழி தூய்மைவாதம் கடைசியில இந்த மாதிரி இன வெறியனா மாத்தி மொழி வெறியனா மாத்தி விட்டுரும். இந்த மாதிரி இருக்கிறதுனாலதான் மக்கள் யாருமே இவரை சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. புரிஞ்சுக்கோங்கடா தம்பிகளா. இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ வகையில யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டி விடுங்க, 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சீக்கிரமா உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை, டேக் கேர்.